சரி, இப்போ வந்து கவின் கொலைக்கு நீங்க நீதி கேட்டு போராடி அப்பாவிகளை சிறைப்படுத்திருக்கீங்க. அவங்க அம்மா அப்பாவும் அப்பாவிகள் நல்லா தெரியும். இப்போ அதே கவினுடைய உறவினர், அதே ஊர்காரர், கவின் போராட்டத்தை முன்னெடுத்த நபர் பாலா என்ற பாலசுப்ரமணியன் தவாக கட்சியில வந்து பொறுப்பில் இருக்கிறவரு. அவர் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர். அந்த பையன் தான் ஐயோ ஆணவ கொலை பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க, போயிட்டாங்க, அப்பாவி பையன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அப்பாவி பெண்ணை, மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை மயக்க மருந்து கொடுத்து கற்பழிச்சிருக்காங்களே, இதை யார் ரஞ்சித் பேசல, இதை ஏன் வன்னியரசு அவர்கள் பேசல, இதை ஏன் திருமாவளவன் பேசல? அதான் நாங்க கேட்கிறோம். ஆர்வமங்கலம் இந்த மாதிரி நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை, இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒரு பையனை, கவின் ஒரு பையனை இன்ஜினியரிங் முடிச்சு டிசிஎஸ் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி அவனை வந்து அந்த லவ் பண்ற பொண்ணு வந்து வர சொல்லி குடும்பத்தோட சேர்ந்து அவனை கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையை கண்டிச்சு நாங்களும் ஒரு காலையில 8 மணில இருந்து 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கு உண்டான தீர்வே கிடைக்கல. அதுக்கப்புறம் 3 மணிக்கு நேரம் முக்காணி ரவுண்டானால வந்து நாங்க ஒரு 200 பேர் இருப்போம், வந்து மறியல் பண்ணணும். நாங்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமா மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன டிஎஸ்பி, திரும்ப ஏர்ல இன்ஸ்பெக்டர் மேடம், திரும்ப அவங்க ஏசி எல்லாரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 ஹவர்ஸ்ல நான் இதுக்கு வந்து அந்த காவல்துறை அதிகாரி எஸ்ஐ, அந்த ஹஸ்பண்டும் அவங்க ஒய்ஃபு 2 பேருமே எஸ்ஐ, அவங்கள அரெஸ்ட் பண்றோம். சரவணன் அவங்க ஒய்ஃப் பேர் வந்து கிருஷ்ணவேணி நினைக்கிறேன், அவங்கள கிருஷ்ணவேணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்றோம், நாங்க வந்து இது பண்றோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அதை நம்பிதான் நாங்க கலைஞ்சு போறோம். ஆனா இதே மாதிரி நாங்க வந்து இதுக்கு தீர்வு கிடைக்காம நாங்க வந்து எங்க தம்பியோட பாடி வந்து நாங்க வாங்க மாட்டோம். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எப்படி கவின் கொலைக்கு வந்து அவ அப்பா அம்மா காரணம் சொல்லி வந்து நிர்பந்தப்படுத்தி கைது பண்ணாங்களா, எந்த என்ன குற்றத்தில் ஈடுபடாதவங்களை கைது பண்ணாங்களா, அப்போ இத்தனை கொலைகளுக்கு காரணமானவர்களை தாய் தந்தை ஏன் கைது பண்ணல? இப்போ ஒரு பெண் பிள்ளைய மயக்க மருந்து வந்து கொடுத்து இப்போ வந்து கற்பழிச்சிருக்காங்க, கைது பண்ணிருக்காங்களா? அப்ப அந்த பையனோட பாலசுப்ரமணியம் அம்மாவை ஏன் கைது பண்ணல? அவங்க அம்மாவை கைது பண்ணணும் தமிழ்நாடு அரசு. அவங்க அம்மாவை தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை பண்ணி கைது செய்யணும். அது எப்படி பெத்த பிள்ளை செய்யற தப்பு எப்படி தாய்க்கு தெரியாம இருக்கும்? தாய்க்கு எப்படி தெரியாம இருக்கும்? அப்ப ஒருதல் பட்சமா எதுக்கு வந்து செயல்படணும்? அதனாலதான் நாங்க சொல்றோம். ஏன்னா அவங்களை கைது பண்ண சொல்லி நாங்க வந்து போராட்டம் நடத்துவோம். அதுல மாட்டுக்கிட்ட ஏன்னா ஒரு பெண் பிள்ளைய கூட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ணி வந்து அதை கற்பழிச்சிட்டு இருக்கோம்னா தாய்க்கு தெரியாம இருக்காது. அப்ப தாயையும் சேர்த்து கைது பண்ணணும். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையும் விரைவில் நாங்க போய் சந்திப்போம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் நான் லிஸ்ட் எடுத்துன்னு வைங்களேன், தமிழ்நாடு முழுவதும் காதலிக்கல, நான் காதலிக்க மாட்டேன், எங்க அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம், எனக்கு படிப்பு முக்கியம் சொன்ன பிள்ளை அத்தனை பிள்ளையும் தீ வச்சு கொளுத்தி கொண்டிருக்கானுங்க. எத்தனையோ வன்னீர் பிள்ளைய கொண்டிருக்கானுங்க, கவுண்டர் பிள்ளைய கொண்டிருக்கானுங்க. அப்ப இதெல்லாம் நான் அப்படி லிஸ்ட் எடுத்துன்னு வைங்களேன், இப்படி குற்றத்தை எடுத்தோம்னா யாரு அதிகமான முறையில தமிழ்நாட்டுல தப்பு பண்ணுதான்னு சொல்லிட்டு வரும். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு தண்ணியை போட்டு தென் மாவட்டத்துல கஞ்சா போதையில யாராவது ஒரு சில பேர் தப்பு பண்ணுவான். அப்ப அந்த சமூகத்தின் மீது வந்து குற்றம் சாட்டலாமா? அப்படி சாட்டினா இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருக்காங்க. இதெல்லாம் என்ன வேலை? பெண் பிள்ளைகள் நடமாட முடியுமா? அத்தனை குற்றவாளி, தற்போது நடந்த அத்தனை குற்றவாளிகளும் கொடூரமான கொலை குற்றவாளிகள் பெண் பிள்ளைகள் குற்றவாளிகள். எப்படி பெண் பிள்ளைகளை கொன்னதுல குற்றவாளிகள் அத்தனையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வந்து இளைஞர்கள். அப்ப நாங்க டெய்லி போடட்டுமா? இதை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க, போயிட்டாங்கன்னு. இதெல்லாம் எவ்வளவு வந்து பெண் பிள்ளைகள் நடமாட முடியுதா? அப்ப யாரோ ஒருவர் தண்ணியை போட்டுட்டு ஒருத்தவங்க கஞ்சா போதில பண்ணிட்டானா ஒட்டுமொத்த சமூகத்தையும் குற்றவாளி, மீண்டும் குற்ற பரம்பரை வந்து சட்டத்தை வந்து கொண்டு வரணும். முக்களத்தோர் என்றாலும் இதைத்தான் பண்றான், ஏற்கனவே அருவா எடுக்கிறான், கத்தி எடுக்கிறான் அப்படின்னு நாங்க தான் கண்டிக்கமே. அருவா கத்தி எடுக்காதான்னு சொல்றோம், ஊரா போய் பேசுறோம், மது அருந்தாதான் வந்து பேசுறோம், எங்களுடைய பேச்சுக்களை பார்க்கத்தானே செய்ய. அப்ப நாங்க பேசுறோம், அதான் எங்க சமூகத்திற்கு நாங்க குரல் கொடுத்துட்டா உடனே நான் குற்றவாளியா? எஸ்ஐ ராஜாவை கைது பண்ணுங்க, எஸ்ஐ ராஜா தான் காரணம். நான் ஊரா உங்களை போய் வந்து அடுத்தவங்க முன்ன கெட்டு அடுத்த முன்ன தூக்கிட்டு சொல்லி மேடையில பேசலையே. சரக்கு மிடுக்கு இருக்கு, நமக்கு மட்டும் தான் சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு, அவனுக்கு சரக்கு இல்லைன்னு சொல்லி நான் பேசலையே. நான் ஊரா போய் அத்தனை இடத்திலும் போய் அருவா எடுக்காத, கத்தி எடுக்காத, அரசு உத்தியத்துக்கு வா, அதிகாரியாவா, ரவுடியா வராத அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்து தென் மாவட்டம் முழுவதும் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இது மிகப்பெரிய இது வந்து ஒரு சார்பா போது விஜய் அவர்களுக்கு எச்சரிக்கை தான் இந்த பேட்டியை நான் கொடுக்கிறேன். விஜய் அவர்கள் மிக கவனமாயிருங்க. இவங்க அதிமுகவை எப்படி ஓச்சு கட்டினாங்களோ கூட்டணியில இருந்து, திமுகவை எப்படி ஒழிச்சு கட்டினாங்களோ கூட்டணியில இருந்து, அதே மாதிரி இப்ப விஜய் அவர்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இதை வந்து விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். இவர்கள் மக்களால புறக்கணிக்கப்பட்டவர்கள், மக்கள் வேண்டாம்னு சொல்லி தானே இவங்களுக்கு ஓட்டு போடல. இவங்களுக்கு ஓட்டு போடாம விட்டது எதுக்கு போட்டாங்க? இவங்க வேண்டாம் அப்படின்னு அவர்களுக்கு வேற வழி இல்லை. இன்னைக்கு சூழ்நிலை அவர் வந்து அவசரமா இன்னைக்கு வந்து அவர் ஆட்சி நடத்தணும். அப்ப இவருடைய பேச்சை முதலமைச்சர் கேட்க கூடாது. இவர்களால தென் மாவட்டங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கண்டிப்பான முறையில் ஏற்படும். பல கொலைகள் நடந்திருக்கு. அதை எதிர்க்குமே விடுதலை சிறுத்தைகள் அவர்களோ, வன்னியரசு அவர்களோ, வந்து ரஞ்சித் அவர்களோ இது வரைக்கும் குரல் கொடுக்கல. அந்த பட்டியல் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்தா மட்டும்தான் இவங்க. அப்ப சாதி கட்சி யாரு வச்சு நடத்துற? சாதி கட்சி வச்சு நடத்துறது இவங்க தான் நடத்துறாங்க. அப்போ இதை வந்து நாங்க வந்து
எப்படின்னா இந்த போக்கை வந்து தமிழக உளவுத்துறை மிக கவனமாக கையாளணும். இங்க அதிகாரிகள் யாரும் நிம்மதியா பணி செய்ய முடியாத சூழல் உருவாகும். அந்தந்த இடத்துல எல்லா இடத்துலயும் ரோட்ல சாலையில பாலம் கெட்டி துறக்கல விருதுநகர்ல, அத போய் ஓபன் பண்ண இடத்துல நாங்க போய் சோறு விளம்பரம் பண்ணுவோம், நாங்க அப்படித்தான் பண்ணுவோம் அப்படி இப்படி நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க. அதை தட்டி கேட்டா ஒரு அதிகாரி மேல பிசிஆர் கேஸ் போடுவாங்க. அப்ப எஸ்சி சட்டம் அந்த மக்களை பாதுகாக்க வந்துச்சு. அப்ப இப்படி பிற சமூக மக்கள் வந்து தொந்தரவுப்படுத்துறதுக்கும் பிற சமூக மக்கள் மீது பொய் வழக்கு போடாம வந்துச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு நடக்கு. முதல்வர் வந்து இதை சிந்திச்சு நீங்க செயல்படணும். இவர்களுடைய தயவுல நீங்க ஆட்சி நடத்துறீங்கிற பேரு வந்து போர்வையில இவங்க தென் தமிழகம் முழுவதும் சாதிய தீய பத்த வைக்கிறது தான் இவங்க வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்களே.